இப்போ பொதுவா நம்ம கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போம். அதாவது நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஸ்க்ரீன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. உடனே நாம என்ன பண்ணுவோம்? உடனே ஒன்னு ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லனா தட்டி பார்ப்போம். ஆமாமா, அதேதான். ஒண்ணு உள்ள இருக்கிற ஏதோ ஒரு வயர் பிஞ்சு போச்சு, ஹார்ட்வேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். இல்லைன்னா உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர்ல வைரஸ் வந்துடுச்சு, அதனால சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சுன்னு முடிவு பண்ணுவோம். கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹார்ட்வேர் வேற, சாஃப்ட்வேர் வேற. இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஆனா இது அப்படியே கொஞ்சம் திருப்பி நம்ம மனித உடலுக்கும் மனசுக்கும் பொருத்தி பாருங்களேன். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு இருக்கே, அது நிஜமாவே ஒரு பெரிய புதிர். கண்டிப்பா ஒரு புரியாத புதிர் தான் அது. ஆமா, இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுத்தா உடம்புல உடைந்த எலும்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனசுல ஏற்பட்ட காயத்தையோ இல்ல மனசுல இருக்கிற ஒரு பாரத்தையோ எந்த எக்ஸ்ரே வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அங்கேதான் நம்மளோட கணக்குகள் எல்லாமே தப்பாகுது. ரொம்ப சரியான ஒரு கேள்வி இது. இந்த ஒரு குழப்பமான ஆனா நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாக வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். நம்ம கையில இன்னைக்கு இருக்கிற ஆதாரம் பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஏப்ரல் 24ஆம் தேதிக்கான ஒரு சின்ன குறிப்பு. இதோட தலைப்பு பாடி அண்ட் மைண்ட், அதாவது உடலும் மனமும். இப்போ சுவாமி சித்பவானந்தரோட எழுத்துக்களுக்கு ஒரு தனித்துவமான தன்மை இருக்கு. யோக தத்துவங்களை, அதாவது யோகா பிலாசபிய ரொம்பவும் எளிமையா சொல்லுவாரு. அதே சமயம் அது நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தையே அசைத்து பார்க்கிற அளவுக்கு ரொம்ப ஆழமா இருக்கும். ஆமா, அவர் ரொம்ப சிம்பிளா பெரிய விஷயங்களை சொல்லக்கூடியவர். எக்ஸாக்ட்லி. இந்த ஏப்ரல் 24க்கான குறிப்பு பாத்தீங்கன்னா வெறும் 4 வாக்கியங்கள் கொண்ட ஒரு சின்ன பத்தி தான். ஆனா இதுக்குள்ள அவர் சொல்லியிருக்கிற அந்த உடல் மனம் தத்துவம் இருக்கு இல்லையா, அது பல வருஷங்களா விஞ்ஞானிகளும் சரி தத்துவ ஞானிகளும் சரி விவாதித்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் கருத்தை ரொம்ப எளிவா உடைச்சு சொல்லுது. ஓஹோ, அப்ப அந்த 4 வாக்கியங்கள்ல இருக்கிற ஆங்கில வரிகளை ஒவ்வொன்றா நம்ம எடுத்து அதோட உண்மையான அர்த்தத்தை நம்ம அன்றாட பேச்சு தமிழ்ல இப்ப டீகோட் பண்ண போறோம். அவர் ஆரம்பிக்கிற முதல் வரியே ரொம்ப சுவாரஸ்யமானது. பாடி அண்ட் மைண்ட் ஆர் இன்டர்ரிலேட்டட். இட் இஸ் மைண்ட் இன் த சட்டில் ஸ்டேட் அண்ட் பாடி இன் த கிராஸ். ரொம்ப ஆழமான வரி இது. அதாவது உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இதில் மனம் என்பது அருவானது, அதாவது நுண்ணிய நிலையில இருக்கிறது. அதுதான் அந்த சட்டில் ஸ்டேட். உடல் என்பது கண்களுக்கு தெரியும் பருப்பொருள் நிலையில இருப்பது, அது கிராஸ் ஸ்டேட். இத படிக்கும்போது எனக்கு உடனே தோன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் ஆரம்பத்துல சொன்ன அதே கம்ப்யூட்டர் ஒப்பீடு தான். சொல்லுங்க. உடல்ங்கிறது நாம தொட்டு உணரக்கூடிய ஹார்ட்வேர், அதாவது கிராஸ் ஸ்டேட், ஒரு பருப்பொருள். மனம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அந்த முழு சிஸ்டத்தையும் இயக்குகிற ஒரு சாஃப்ட்வேர், அது சட்டில் ஸ்டேட். கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இரண்டும் வேறு வேறாக தெரிந்தாலும் ஒன்னில்லாம இன்னொன்னு இயங்க முடியாது. இப்படிதானே இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி தான். நீங்க சொன்ன அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் உதாரணம் நம்ம புரிதலுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். ஆனா யோக தத்துவத்துல சுவாமிஜி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா வேறொரு பரிமாணத்துல சொல்றார். வேற பரிமாணமா? எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க சொல்ற கம்ப்யூட்டர் உதாரணத்துல ஹார்ட்வேரை தயாரிக்கிற கம்பெனி வேற, சாஃப்ட்வேரை உருவாக்குற கம்பெனி வேற. ரெண்டும் கம்ப்ளீட்டா வேற வேற மெட்டீரியல் இல்லையா? ஆமாமா, ஒன்னும் மெட்டல், இன்னொன்னு கோடு. கரெக்ட். ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உடலும் மனமும் இருவேறு பொருள்களால் ஆனவை அல்ல அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் அவர் அந்த இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஒரு நிமிஷம், கொஞ்சம் இருங்க. உடலும் மனமும் வேற வேற பொருள்கள் இல்லையா? அது எப்படி சாத்தியம்? ஒன்னு தொட்டு உணரக்கூடிய சதை, ரத்தம், எலும்பு. இன்னொன்னு எங்க இருக்குன்னே தெரியாத, உருவமே இல்லாத ஒரு உணர்வு. ரெண்டும் எப்படி ஒரே பொருளா இருக்க முடியும்? இத புரிஞ்சுக்க நாம் அந்த சட்டில் ஸ்டேட், அதாவது நுண்ணிய நிலை, அப்புறம் கிராஸ் ஸ்டேட், அதாவது பருப்பொருள் நிலை அப்படிங்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு ஐஸ் கட்டிய கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, ஐஸ் கட்டி. அது தொட்டு உணரக்கூடிய கடினமான ஒரு பருப்பொருள், அதுதான் கிராஸ். இப்போ அந்த ஐஸ் கட்டிய நாம சூடுபடுத்தினா என்னாகும்? அது உருகி தண்ணியா மாறும். சரியா சொன்னீங்க. அத இன்னும் அதிகமா சூடுபடுத்தினா அது ஆவியா மாறி காத்துல அப்படியே கலந்துடும். அந்த நீராவி கண்ணுக்கு தெரியாது, அதை தொட முடியாது. அதுதான் சட்டில் நிலை. ஆனா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, அந்த ஐஸ் கட்டியில இருந்த அதே H2O மூலக்கூறுகள் தான் இப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த நீராவிலையும் இருக்கு. ஓ ஆமா இல்ல. அதோட வடிவமும் நிலையும் மாறி இருக்க தவிர அதோட அடிப்படை பொருள் ஒண்ணுதான். ஓஹோ, அப்போ நீராவி குளிர்ந்தா ஐஸ் கட்டியா மாறுற மாதிரி
மனசும் உடம்பும் ஒண்ணுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ரொம்பவும் இறுகி போன கடினமான ஒரு பருப்பொருளாக மாறிய மனம்தான் உடல். அதே மாதிரி ரொம்பவும் மென்மையாகி கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய நிலைக்கு போன உடல் தான் மனம். வாவ், இது நிஜமாவே எனக்கு புதுசா இருக்கு. இது ரெண்டும் வெவ்வேறு விஷயம் கிடையாது. ஒரே ஆற்றலோட, அதாவது ஒரே எனர்ஜியோட வெவ்வேறு நிலைகள். இதத்தான் யோக தத்துவம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. உடல் என்பது மனதின் வெளிப்பாடு, மனம் என்பது உடலின் உள்நிலை. இத கேக்குற நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நாட்கள்ல உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா மனசு ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பா நிறைய பேருக்கு அப்படி தோணும். அந்த மனசோட கணம் அப்படியே உங்க உடம்பையும் சோர்வாக்கும். உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான். இது நிஜமாவே ஒரு பெரிய ஷிஃப்ட். உடம்பும் மனசும் ஒண்ணுதான், வெவ்வேறு நிலைகள்ல இருக்குங்கிற இந்த கோணம் நம்ம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த நிறைய விஷயங்களை அப்படியே மாத்தி யோசிக்க வைக்குது. ஆமா, அது ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் தான். இது அப்படியே நம்ம அடுத்த வரிக்கு கொண்டு போகுது. இந்த ஹார்ட்வேர் எப்படி சாஃப்ட்வேரை பாதிக்குதுன்னு சுவாமிஜி சொல்றார். நான் அந்த வரியை படிக்கிறேன். When the body becomes weak or sick, there is a corresponding effect on the mind. When liquor is taken, mind becomes tipsy. அதாவது உடல் பலவீனமாகவோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ இருக்கும்போது அது உடனடியாக மனதையும் பாதிக்கிறது. இதுக்கு ஒரு நேரடியான உதாரணமா, ஒருவர் மது அருந்தும் போது அவருடைய மனம் நிதானத்தை இழக்கிறது, அதாவது டிப்ஸி ஆகுது அப்படின்னு சொல்றார். கரெக்ட். இப்போ இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. நம்ம எப்பவுமே என்ன பேசுவோம், மனசுதான் ரொம்ப வலிமையானது, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஆமா, வில் பவர் இருந்தா போதும்னு சொல்லுவோம். அதேதான், ஒருத்தரோட மன வலிமை இருந்தா அவர் என்ன வேணாலும் சாதிக்கலாம், உடம்பையே முழுசா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றோம். ஆனா சுவாமிஜி என்ன சொல்றார், ஒரு சின்ன காய்ச்சலோ இல்ல ஒரு கிளாஸ் மதுவோ உள்ள போனா அந்த மனதோட கட்டுப்பாடு அப்படி சிதறி போயிடுதுன்னு சொல்றார். அப்படியானால் நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மனம் அவ்வளவு வலிமையானது கிடையாது, அது ரொம்ப பலவீனமான ஒண்ணா? இல்ல, இல்லவே இல்ல. மனம் பலவீனமானது கிடையாது. ஆனா அந்த மனம் இந்த உலகத்துல இயங்குறதுக்கும் தன்னோட வலிமையை வெளியே காட்டுறதுக்கும் ஒரு கருவி தேவைப்படுது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவி தான் இந்த உடல். ஓகே, கருவி புரியுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு மிகச்சிறந்த வயலின் வித்வான் இருக்காரு. அவர் மனசு கூட ஒரு அற்புதமான ராகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் அந்த ராகத்தை வாசிக்கிறதுக்காக ஒரு வயலினை கையில் எடுக்கிறாரு. ஆனா அந்த வயலின்ல இருக்கிற நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போயிருக்கு, மரத்துல பெரிய விரிசல் விட்டுருக்கு. இப்போ அவர் வாசிச்சா அந்த இசை எப்படி வரும்? கண்டிப்பா அப்சரமா தான் வரும். கேட்கவே சகிக்காது, ஒரு நாய் ஊளையிடுற மாதிரி இருக்கும். ஆமாம். ஆனா அதுக்காக அந்த வித்வானுக்கு வாசிக்க தெரியலேனோ, அவர் பலவீனமானவர்னோ நாம சொல்ல முடியுமா? முடியாது, அவர் எக்ஸ்பர்ட் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பு. எக்ஸாக்ட்லி. அவர் பயன்படுத்திய கருவி பழுதாகி இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம மனசும். மனம்ங்கிற அந்த சட்டில் ஸ்டேட் உடல்ங்கிற கிராஸ் ஸ்டேட் மூலமா தான் தன்னை வெளிப்படுத்திக்க முடியும். நீங்க நோய்வாய்ப்படும் போதோ அல்லது காய்ச்சல் வரும்போதோ உங்க உடல்ங்கிற அந்த கருவி பழுதாகுது. ஆமா, உடம்பு டயர்ட் ஆயிடுது. அந்த நேரத்துல உங்களால ஒரு முக்கியமான கணக்க போட முடியுமா? இல்ல ஆபீஸ்ல ஒரு பெரிய முடிவு எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது, செம்ம எரிச்சல் வரும். ஏன்னா மனம் தன்னோட இயல்பான நிலையில செயல்பட முடியாம திணறும். அதோட வெளிப்பாட்டு ஊடகம் பலவீனமா இருக்கு. ஓ, இது அந்த மது உதாரணத்தோட சேர்த்து பார்த்தா இன்னும் தெளிவா புரியுது. மது குடிக்கும்போது உடம்புல இருக்கிற அந்த கிராஸ் ஸ்டேட் முழுசா நிலைகுலந்து போகுது. அப்போ உள்ள இருக்கிற மனம் எவ்வளோ வலிமையானதா இருந்தாலும் அதால அந்த உடலை சரியா இயக்க முடியாது. கரெக்ட். மதுவோ அல்லது வேற ஏதோ ஒரு போதைப் பொருளை உள்ள போகும்போது உடலோட இயக்கம் தடமாறுது. ஒரு காரோட ஸ்டியரிங் வீல் உடைஞ்சு போச்சுன்னா உள்ளே உட்கார்ந்திருக்கிற டிரைவர் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது, வண்டி தார்மாரா தான் போகும், இங்க அது போய் மோதிடும். அதனால தான் சுவாமிஜி மைண்ட் பிகம்ஸ் டிப்ஸி, அதாவது மனம் நிதானத்தை இழக்கிறது அப்படின்னு சொல்றார். நிஜத்துல மனம் நிதானத்தை இழக்கிற, மனம் இயங்குவதற்கான அந்த தளம் நிதானத்தை இழந்து தள்ளாடுது. இத உணர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடம்ப நாம எப்படி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மனசால ரொம்ப சிறப்பா வேலை செய்ய முடியும். வாவ், இது அப்படியே நான் அடுத்த வரிக்கு கொண்டு போகுது. இவ்ளோ நேரம் உடல்ங்கிற கருவி எப்படி மனச முடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ சாஃப்ட்வேர் எப்படி ஹார்ட்வேரை கிராஷ் பண்ணுது, அதாவது மனசுல ஏற்படுற விஷயங்கள் உடலை எப்படி சின்ன பின்னமாக்குதுன்னு அவர் சொல்றார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமா, இந்த வரிகளை படிக்கும்போதே எனக்கு நிஜமாவே ஒரு சின்ன உதறல் எடுத்ததுன்னு தான் சொல்லணும். நான் படிக்கிறேன் கேளுங்க. Similarly,
Anger and hatred in the mind make the body poisonous. Sorrow and lamentation in the mind wreck the body. A balanced mind tones the body. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். இதோட அர்த்தம் என்னன்னா, மனதில் ஏற்படும் கோபமும் வெறுப்பும் உடலை விஷமாக, அதாவது பாய்சனஸாக மாட்டுகிறது. அதே போல தீராத சோகமும் புலம்பலும் உடலை சிதைக்கிறது, அது ரெக். இதற்கு நேர்மாறாக ஒரு சீரான மனம் உடலை பலப்படுத்துகிறது, டோன்ஸ் த பாடி. கரெக்ட். இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, சுவாமி சித்பவானந்தர் ஒரு ஆன்மீக குரு. அவர் ரொம்ப அமைதியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கலாம். ஆனா அவர் இங்க பயன்படுத்தியுள்ள வார்த்தைகள் ரொம்பவே கொடூரமானவை. பாய்சனஸ், அதாவது விஷம். ரெக், அதாவது சிதைப்பது. வெறுமனே கோவப்பட்ட உடம்புக்கு கேடு அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் இவ்ளோ ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை போட்டிருக்கிறார்? ஏன்னா அவர் சொல்றது வெறும் ஒரு உபதேசம் கிடையாது. அது யோக விஞ்ஞானத்தோட நேரடி உண்மை. கோபம், வெறுப்பு, சோகம் இதெல்லாம் ஏதோ மனசுக்குள்ள வந்துட்டு போற கண்ணுக்கு தெரியாத மேகங்கள் மாதிரி நாம நினைக்கிறோம். ஆமா, அது ஃபீலிங்ஸ் தானேன்னு விட்டுருவோம். ஆனா யோக தத்துவத்துல மனசுல உருவாகிற ஒவ்வொரு எண்ணமும் பிராணன் அல்லது உயிராற்றல் அப்படிங்கிற ஒரு அதிர்வலைகளை உருவாக்குது. நீங்க கடுமையான கோபத்திலேயோ அல்லது ஒருத்தர் மேல தீராத வெறுப்புல இருக்கும்போது உங்க மனசுல ஓடுற அந்த பிராணசக்தி ஒரு கொந்தளிப்பான வன்முறையான தன்மையை அடையுது. ஓ, நீங்க முன்னாடி சொன்ன அந்த சட்டில் ஸ்டேட் கொந்தளிக்குது இல்லையா? ஆமா, அந்த நுண்ணிய நிலையில ஏற்படுற கொந்தளிப்பு அப்படியே உங்களோட க்ரோஸ் ஸ்டேட்டான உடம்புக்குள்ள கடத்தப்படுது. உங்க உடல் அமைப்பையே அது முழுசா மாற்றி அமைக்குது. கோபமா இருக்கும்போது உங்க மூச்சு எப்படி வேகமா மாறுது, ரத்தம் எப்படி கொதிக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. முகமெல்லாம் செவந்து போயிடும், கை நடுங்கும். அந்த நெகட்டிவான பிராணசக்தி உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேருது. இது ஒரு வகையான டாக்ஸிக் எனர்ஜி. இததான் அவர் பாய்சனஸ் அப்படின்னு சொல்றார். அது ஏதோ ஒரு உருவகம், அதாவது மெட்டஃபர் இல்ல. நீங்க கோபப்படும்போது நிஜமாவே உங்க உடம்புக்குள்ள நீங்களே விஷத்தை ஊசி மூலமா ஏத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த விஷம் மெதுமெதுவா உங்க உடம்போட இயல்பான தன்மையை அழிச்சிடும். கேட்கவே பயமா இருக்கு. அப்போ அந்த சாரோ அண்ட் லேமெண்டேஷன் ரெக் த பாடி அப்படிங்கிறதும் இதே மாதிரி தானா? சோகமும் புலம்பலும் உடலை சிதைக்குமா? ரெக் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான வார்த்தையாச்சே. ஒரு ஆக்சிடென்ட்ல கார் முழுசா நுறுங்கிறதான் நாம ரெக் அப்படின்னு சொல்லுவோம். யோக பார்வையில பாத்தீங்கன்னா சோகம் அப்படிங்கிறது கோபத்தை விட இன்னும் ஆபத்துகரமானது. கோபம்ங்கிறது ஒரு வெடிப்பு, அதுல அட்லீஸ்ட் ஒரு எனர்ஜி இருக்கு. ஆனா சோகம் மற்றும் புலம்பல் அப்படிங்கிறது உங்க உடம்புல இருக்கிற உயிராற்றலை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்செடுக்கிற ஒரு விஷயம். எனர்ஜியை ட்ரைன் பண்ணிடும்னு சொல்றீங்க? ஆமா, ஒருத்தர் தொடர்ந்து சோகத்திலையும் கவலையிலையும் இருந்தா அவங்களோட பிராணசக்தி முழுமையா வற்றி போயிடும். உடம்பு தன்னைத்தானே தாங்கி பிடிச்சுக்கிறதுக்கு இந்த பிராணசக்தி தான் காரணம். அது இல்லாதப்போ என்ன ஆகும்? வீக் ஆயிடுவாங்க. ஒரு பழைய கட்டிடத்தை யாரும் பராமரிக்காம விட்டுட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் அதுல விரிசல் விழும், சிமெண்ட் பேர்ந்து விழும், கடைசியா அந்த பில்டிங்கே இடிஞ்சு தரமட்டமாக்கிடும் இல்லையா? அததான் உரக் அப்படின்னு சொல்றாரு. வாவ், பில்டிங் இடிஞ்சு விழுறது இது ரொம்ப சரியான உதாரணம். தீராத கவலை உங்க உடம்ப உள்ளக்குள்ளேயே இடிச்சு தரமட்டமாக்கிடும். அதனாலதான் ரொம்ப கவலையா இருக்கிறவங்க சீக்கிரமே வயசானவங்க மாதிரி தோற்றம் அளிப்பாங்க. அவங்க உடல் அப்படியே கூனி குறுகி போயிடும். ஏன்னா அந்த உடம்ப தாங்கி நிக்கிற அந்த சாஃப்ட்வேர் முழுசா கிராஷ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நாம பல நேரங்கள்ல நான் மனசுக்குள்ள தானே கவலைப்படுறேன், அது வெளியே தெரியலையேன்னு நினைப்போம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஓடுற ஒவ்வொரு நெகட்டிவான எண்ணமும் உங்க உடம்போட ஒவ்வொரு செல்லையும் நேரடியாக அடிச்சு நொறுக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு வரணும். கண்டிப்பா. சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? அந்த கம்ப்யூட்டர் வைரஸை எப்படி அழிக்கிறது? அதையும் அந்த வரியோட கடைசியில சொல்லியிருக்கார். A balanced mind tones the body. ஒரு சீரான மனம் உடலை பலப்படுத்துகிறது. இதுல டோன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார். ஆமா, டோனிங் அப்படின்னா நம்ம உடனே ஜிம்முக்கு போய் எடைய தூக்கி தசைகளை முறுக்கேத்துறதுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான டோனிங் மனசுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓஹோ. மனசு எப்ப அமைதியாவும் ஒரு சமநிலையோட இருக்கோ அப்போ உங்க உடம்புல ஓடுற பிராணசக்தி ரொம்ப சீராக எந்த தடையும் இல்லாம பாயும். அந்த சீரான உயிராற்றல் உங்க உடம்ப இயற்கையாகவே பலப்படுத்துது. அதனால மனதின் சமநிலை என்பது வெறும் ஒரு ஆத்மார்த்தமான தத்துவம் அல்ல, அது உங்களோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான நேரடியான ஒரு பயிற்சி. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க.
நீங்க எவ்வளவுதான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாலும் தினமும் ஜிம்முக்கு போனாலும் உங்க சாஃப்ட்வேர்ல வைரஸ் இருந்தா ஹார்ட்வேர் சரியா வேலை செய்யாது. அருமை. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை அப்படியே ஒட்டுமொத்தமா சுருக்கி ஒரு இறுதி கட்டளையா, ஒரு ஃபைனல் கமாண்டா இந்த ஏப்ரல் 24ஆம் தேதிக்கான குறிப்போட கடைசி வரியில ஆசிரியர் கொடுத்திருக்கார். நான் அதை சொல்றேன். கீப் த பாடி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி, கீப் த மைண்ட் காம் அண்ட் செரீன். அதாவது உடலை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும், அதே சமயம் மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 வாக்கியங்களையும் நாம எப்பவுமே ஒன்னா சேர்த்து பார்க்கணும். ஒன்னா விட்டுட்டு இன்னொன்னு நாம தனிமைப்படுத்தி பார்க்கவே முடியாது. ஆரோக்கியமான உடல் வேணும்னா அமைதியான மனம் தேவை, அமைதியான மனம் வேணும்னா ஆரோக்கியமான உடல் தேவை. வைஸ் வெர்சா? ஆமா. ஏன்னா நாம ஆரம்பத்திலேயே பார்த்த அந்த ஐஸ் கட்டியும் நீராவியும் மாதிரி இது ரெண்டும் வேற வேற இல்ல. இரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை. ஒரு வளையத்தோட எந்த பக்கத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சாலும் அது சுத்திட்டு இன்னொரு பக்கத்துல போய் தான் முடியும். உடலும் மனமும் எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத சுவாமி சித்பவானந்தரோட அந்த 4 வரிகள் மூலமா நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய போறோம். இத கேட்ட பிறகு இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சு பாருங்க. ம். அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும்போதோ அல்லது ரொம்ப சோகமாக இருக்கும்போதோ அதை அப்படியே வெளிப்படுத்தாம ஒரு நிமிஷம் சும்மா நின்னு உங்கள் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்று கவனித்து பாருங்க. உங்கள் இதயம் எப்படி துடிக்கிறது, மூச்சு எப்படி வேகமா வாங்குகிறது, உங்க தோள்பட்டைகள் எவ்வளவு இறுக்கமாக மாறியிருக்கிறது, உங்கள் உடம்பு எவ்வளவு சூடாகி இருக்கிறது, இதெல்லாம் கவனிங்க. அதே மாதிரி சந்தோஷமா இருக்கும்போதும் கவனிக்கலாம். ஆமா. அதே மாதிரி நீங்க ரொம்ப சந்தோஷமா அமைதியா இருக்கும்போது உங்க உடல் எவ்வளவு லேசாக ஒரு சிறகு மாதிரி உணர்கிறது என்பதையும் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு எக்ஸ்ரே மெஷின் உடைந்த எலும்பை மட்டும்தான் காட்டும். ஆனா உங்களோட கவனம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ரே மெஷினை இன்னைக்கு ஆன் செஞ்சு பாருங்க. ரொம்ப அழகான ஒப்பீடு இது. அந்த அருவமான சாஃப்ட்வேர், அதாவது உங்க மனம், உங்கள் கண்களுக்கு தெரியும் ஹார்ட்வேரை உங்க உடலை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்கள் உடலும் மனமும் உங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.